தமிழ்ச்சேட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கோர்ட் மே ஆல்டர் சார்ஜ் சிஆர்பிசி செக்ஷன் 216 நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சார்ஜை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ செக்ஷன் 211லேருந்து 217 வரைக்கும் இந்த சார்ஜை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி 216 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். கோர்ட்டுக்கு வந்து ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, அண்ட் தென் வந்து எந்த சமயத்துலலாம் அது தேவைப்படும். லாஸ்ட் வீடியோவில் 215 எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ், ஒரு எரர்ஸோட எஃபெக்ட் என்ன, எப்போ வந்து அந்த எரர்ஸை வந்து கிளாரிட்டியாக வந்து அதில் இருக்கணும், ஒருவேளை அது எரர்ஸ் இருந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, என்ன சென்டென்சஸை ஒமிட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், எதெல்லாம் இம்மெட்டீரியல் எதெல்லாம் மெட்டீரியல், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து கோர்ட் மே ஆல்டர் சார்ஜ், ஸோ எப்போ வந்து அந்த பிழை திருத்தங்கள்லாம் தேவைப்படும். ஸோ இதில் வந்து ஒரு 5 சப்செக்ஷன்ஸில் வந்து எந்தெந்த நேரங்களில் என்னென்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் தேவைப்படும், இல்லை ட்ரையலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சப்செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் சேர்த்தல். ஒரு திருத்தம் லைக் ஒரு சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு முறைப்பாடான ஒரு ஐபிசி, ஃபார் எக்ஸாம்பிள் 420 415 சீட்டிங், அண்ட் தென் வந்து பீனல் கோட் 417, இல்லை ஒரு 405 406 குற்றம், நம்பிக்கை மோசடி குற்றம் நடந்திருக்கு. இதுக்கான சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அதுக்குள்ள கொண்டு வர அந்த நடைமுறை, லைக் வந்து எப்படி வந்து அந்த குற்றம் நடந்தது, யார் வந்து அதை பண்ணாங்க, இந்த குற்றம் நடக்கும்போது வேறு என்ன குற்றங்கள் அதில் வந்து நடந்தது, ஸோ ஒருவேளை அதில் மிஸ் ஆகிருக்குன்னா அந்த திருத்தங்களை வந்து சேர்க்கலாம். இன்கேஸ் வந்து அதில் எதனா சேர்க்கணும்னா அதை வந்து சேர்க்கலாம். தீர்ப்பு வழங்கும் முன் வரை, அதாவது ஒரு தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான சேர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சேர்க்கலாம். ஈவன் ட்ரையல் முடிஞ்சாலும் கூட ஜட்ஜி தீர்ப்பு எழுதி சைன் பண்ணது பிறகு தான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது, எக்ஸப்ட் ஒரு எரர், பிழை திருத்தம், இல்லைன்னா கிளரிக்கல் மிஸ்டேக், அதை தவிர எதுவுமே பண்ண முடியாது. பட் பிஃபோர் அந்த தீர்ப்பில் சைன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் எந்த டைம் வேணால் அதில் இருக்க சார்ஜை ஆல்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணது போதும் சரி, ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடியும் சரி, அதில் இருக்கிறத படித்து காமிப்பார், அதில் இருக்க விளக்கத்தை. இது வந்து ஷெல், கண்டிப்பாக வந்து ஜட்ஜி வந்து அதை வந்து கிளியராக படித்து காமிக்கணும். அதில் என்ன இருக்குன்றதை அக்யூஸ்டுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேணும். பிகாஸ் வந்து அவர் ஒரு தவறை பண்ணியிருப்பார், ஃப்ரேம் ஆனது வேறு மாதிரி இருக்கும், அப்போ அது பண்ணாரா இல்லையான்றது அவருக்கு புரிகின்ற லாங்குவேஜில் சொன்னால் தான் அந்த குற்றத்தை அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா, செஞ்சாரா இல்லையான்றதை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லணும், கண்டிப்பாக படித்து விளக்கம் சொல்லணுன்றது செக்ஷன் 2. ஆனால் 3ல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுமே, அதாவது தரப்பினர் ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, அந்த சார்ஜில் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, இப்போ வாதி வந்து வாதி பிரதிவாதி, அதாவது ப்ராசிக்யூஷன் சைடு அந்த டிஃபென்ஸ் சைடு இருக்கிறாங்க. ஒரு டிஃபென்ஸ் சைடு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அதை டிஃபென்ஸ் பண்ண போகிறேன், ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து கமிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இப்போ செக்ஷன் 2ல் சொன்ன மாதிரி கிளியராக படித்து காமிக்கிறாங்க. இதில் எந்த 3ர்டில் வந்து செக்ஷன் 3ல் எந்த ஒரு அவங்களுக்கு டவுட்ஸும் இல்லை, கிளியராக இருக்காங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து கன்விக்ஷன். இல்லை தரப்பினருக்கு பாதிப்பு இருக்குது, அப்போது வந்து மறுபடியும் வந்து அந்த ட்ரையல் டிஃபென்ஸ் வந்து தேவைப்படுது, ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் தேவைன்னு சொன்னால் செக்ஷன் 4ல் வந்து சப்செக்ஷன் 4, ஸோ நியூ ட்ரையல் வந்து ஜட்ஜி இஷ்யூ பண்ணார். ஸோ அகெயின் வந்து அதுக்கான ட்ரையல் வந்து நடக்கும். ஸோ முக்கியமான விஷயம், அந்த சார்ஜில் அதை அக்செப்ட் பண்ணலை சொன்னால் இந்த ட்ரையல் சப்செக்ஷன் 4ல். சப்செக்ஷன் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஷால் நாட் ப்ரொசீட், முன் அனுமதி தேவை என்றால், அதாவது இந்த வழக்கை வந்து நடத்த போகிறாங்க, ட்ரையல் வந்து வேணும்னு கேட்குறாங்க, பிகாஸ் டிஃபென்ஸ் சைடில் வந்து ப்ளீட் பண்ணுறாங்க, அதில் குற்றச்சாட்டில் இருந்த மாதிரி கிடையாது, வி ஹேவ் த எவிடன்ஸ் இருக்குது எங்ககிட்ட, அதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம்ன்ற சொல்லும்போது அந்த வழக்கை வந்து ட்ரையலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த 5 சப்செக்ஷனும் பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து ஒரு சார்ஜை ஆல்டர் பண்ணலாமா தேவை இல்லையான்னு கேட்குற பதில் வந்து கண்டிப்பாக ஆல்டர் பண்ணலாம் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ என்னென்ன ஆல்ட்ரேஷன் அண்ட் தென் வந்து ட்ரையலுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவர் செய்யணுன்றதை இதை 5 சப்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாம் தான் இப்போ நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும்.
ஸோ வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.